வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல். மருத்துவம் நம்ம பக்கத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம முருங்கைக்கீரையை வச்சு இட்லி, தோசை, சாதப்பொடி பார்த்தோம். இந்த வாரமும் முருங்கைக்கீரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்ன ரெசிபிங்கிறதையும் இதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதையும் வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் வெங்காயம், 4 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இரும்பு சத்து நிறைந்த மருந்து அடிக்காத ஒரு கீரைன்னா நம்ம முருங்கைக்கீரையை சொல்கிறேங்க. நம்ம முருங்கைக்கீரையில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்துட்டு வரலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு தோசை மாவு இருக்குங்களா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தெரியும் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ட்டு. முருங்கைக்கீரை தோசை தாங்க செய்ய போகிறோம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல் நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் மாவு ஊற்றுங்க. இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக நீங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், எந்த எண்ணெயோ உங்களுக்கு தேவையான எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டிங்க அப்படின்னா சுவையான ஆரோக்கியமான இரும்புச்சத்து நிறைந்த முருங்கைக்கீரை தோசை ரெடி. இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி, கார சட்னி எது வேணாலும் சாப்பிட்லாம். எல்லாமே நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கலைமலை நேச்சுரல் ஸ்டோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஹெல்த்தி வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.